ஐலாண்ட் டூர். இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்னோசா பெனிடா ஐலாண்ட் டூர் போகிறோம். இந்த பாசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசஸ் நம்ம வேர் பண்ணி இன்றைக்கி டே 3. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்? பெனிடா ஐலாண்ட் டூர். இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்னோசா பெனிடா ஐலாண்ட் டூர் போகிறோம். ஸோ எங்களுக்கும் ஐட்னரியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் என்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும், இது எதுவுமே தெரியாது. ஸோ வி ஆர் இன் டு இட். ஸோ நாங்கள் வந்து இப்போ முதல்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கவர் பண்ண முடியாது பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி லேட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து சேம் பிளேஸ், த பாலி டால்ஃபின். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஹார்பருக்கு போக போகிறோம். ஃப்ரம் த போட் வந்து நம்ம இங்கேருந்து கேட்ச் பண்ணி திருப்பி ஹார்பருக்கு போக போகிறோம். அங்கேருந்து தான் ஸ்னோர்க்லிங் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து திருப்பி நாங்கள் வந்து இங்கேருந்து ஐலாண்டுக்கு போக போகிற போட். ஸோ திஸ் இஸ் பாலி டால்ஃபின் க்ரூஸ். இந்த பாசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசஸ் நம்ம வேர் பண்ணி இந்த பாஸை வச்சு எல்லாருமே போர்டிங் ஆகிட்டுருக்காங்க. எல்லார் கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பாஸ் இருக்கும். ஸோ ப்ளூ இட் மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜென்சி. ஸோ சில பேருக்கு எல்லோ டேக்ஸ் இருக்குது, சில பேருக்கு ப்ளூ டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாஸை காமிச்சோன்னே இந்த க்ரூஸில் ஏற்றுறாங்க. ஸோ இந்த க்ரூஸ் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஐலாண்டுக்கு போகும். அங்கேருந்து நமக்கு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து செக்இன் ஆகிட்ருக்காங்க. பட் இங்கே கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, உங்கள் பிலாங்கிங்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் கம்மியாக கொண்டு வாங்க, இட்ஸ் அட்வைசபிள். ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? ஆக்சுவலி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கவனிக்கல, நான் கவனிக்கல. ஓகே, அவர் கவனிச்சாரு. ஓகே. பட் நான் வந்து என்னங்க நீங்கள் சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ட்ராவல் பார்த்தோம். ஸோ வந்து என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் போட்டில் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து இந்த ப்ளூ டேக் கொடுத்துருக்கவங்க எல்லாமே வந்து ஒரே போட்டில் தான் வந்து ஏறணும் போல. ஸோ அப்புறமா நாங்கள் கடைசியாக வந்து ஏறதுனால எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அதனால இப்போ நாங்கள் தனித்தனியாக வேண்டிய சுச்சுவேஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சாரி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட க்ரூஸ் மூவ் ஆகிடுச்சு டுவர்ட்ஸ் த ஐலாண்ட். ஸோ இந்த வீடியோலேயே வந்து க்ரூஸ்லேருந்து மூவ் பண்ணும்போது சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு மாண்டேஜ் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நம்ம க்ரூஸ்லேருந்து ட்ராவல் ஆகும்போது எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம வந்த போட்டு தான் அப்புறம் நம்ம ஹார்பர்லேயும் இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதோ ஸோ டுவர்ட்ஸ் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இடம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரிசார்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ரிசார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். வித் நமக்கான டிரைவரும் அங்கே தான் இருப்பாங்க வித் நேம் போர்டு. Wayan. Yeah. Okay, this is my tag.
Oh, nice. Thank you. Ada program snorkeling kan? ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு ஃபோனில் ஸோ தட் வி கேன் செக் இட். டு ஹாவ் ஸ்னார்க்லிங்? எஸ் எஸ். ஸோ நம்ம வந்ததே ஸ்னார்க்லிங்காக தான். அதை வந்து அவர் திஸ் லாங்குவேஜ் இஸ் பாலி. Bali. ஓகே ஓகே ஓகே. ஐ எம் அ யூடியூபர், ஸோ ஐ எம் மேக்கிங் வீடியோ ஃபார் மை கண்டென்ட். தட்ஸ் இட். ஸோ நம்ம கைடு இப்போ வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஸோ இங்கே அவங்க ஒரு கைடு அசஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் தான் இப்போ சொன்னார் அவர். ஸோ வி ஆர் கோயிங் அலாங் வித் ஹிம். நீங்க தமிழா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னையா? நாங்கள் இப்போ ஸ்னார்க்லிங்காக திருப்பியும் வந்து இன்னொரு போட்டில் கிளம்புறோம். ஸோ ஸ்னார்க்லிங் எப்படி இருக்கும் என்னெல்லாம் தெரியல. ஸோ அங்கே போயிட்டு கைட் கிட்ட போயிட்டு கேட்டுட்டு உங்களுக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ போட் பண்ணுறாங்க. சீ வாட்டர் செம்ம கிளியராக, கீழே கீழே சீ வாட்டர் அப்படியே கிளியராக இருக்கு. இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க, பட் அது பேர்லாம் தெரியல. திஸ் இஸ் ஸ்னார்க்லிங். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்ஸ்டன்ட் மாதிரி பில்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு கீழே வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. 5 minutes until 10 minutes. 10 meter to underwater ya. And you snorkeling, just snorkeling like this. Yeah, upar. ஸோ ஸ்னார்க்லிங்கிறது மேலேயே தானே, இப்போ உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜஸ்ட் நம்ம மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் இதான் ஸ்னார்க்லிங். பட் என்னால் கேமரா அதிகமாக இங்கே ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் வீடியோ கிளிப்ஸ் அதிகமாக இருக்காது. இது மந்தியே தான் இருக்கும். ஸோ இதோட நான் இந்த ஸ்னார்க்லிங் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை மற்ற இன்ஸ்டன்ஸ் ஹோட்டலுக்கு போகிறது, நாளைக்குன்னு ஆக்டிவிட்டி, இது எல்லாமே நான் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். ஸ்னார்க்லிங் முடிச்சிட்டோம். இந்த ஒரு செட்டப்பில் தான் பண்ணாங்க. இது என்ன மாதிரியான இது ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது கரெக்டாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கீழே இருக்க அந்த ஃபிஷஸ் எல்லாமே நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லைக் 10 minutes அது பண்ணியிருப்போம், நல்லா பண்ணோம். ஸோ இட் வாஸ் நைஸ். ஸோ சுசுமிதா சொல்லுங்கள். ஓகே ஓகே சொன்னீங்களே, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? சரி, அப்புறமாட்ட ஒரு சோக்கு போட்டு அடிச்சாரா? ஓகே. ஸோ அதை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது லைக் அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு. இட் வாஸ் ஈஸி. இந்த வீடியோ இப்படியே நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போன வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். பாய்.